நெட்ஃப்ளிக்ஸில் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணான். இப்படிலாம் அவன் பண்ண மாட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம்தான் புரிஞ்சது அவன் ஏன் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணான் அப்படின்ட்டு. ஏன்டா அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன்னு கேட்டதுக்கு, நான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேணாமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அது நல்ல விஷயமா இருந்தால் பரவாயில்ல, கடுப்பான விஷயம், காண்டான விஷயம். 2.5 மணி நேரம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம். அவங்க கடுப்பானோம்ல, அதனால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் டெஸ்ட் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்தேன். எதனால் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்தேன். ஆனால் மாதவன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த டைரக்டர். ஏன்னா இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்படி ஒரு படத்தை நடித்தா எல்லாருக்குமே கடுப்பாகும் தான். ஓகே, நான் இவரை பற்றி பேச விரும்பலை. ஏன்னா வந்து இவரும் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு படம் கொடுத்தாரு இப்படி. ஸோ அதனால் அவரை பற்றி நம்ம பேச வேணாம். பட் எனக்கு என்ன அப்படின்னா, இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு எப்படி இவரால் இப்படி ஒரு படம் நடிக்க முடிஞ்சுது? கதை கேட்கும்போதே வந்து இதை வேணான்னு சொல்லியிருக்கலாமே. சரி, ஓகே, கதை இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டோரி, இந்த படத்தில் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா ஸ்டோரி இருந்தது, நல்ல ஸ்டோரி தான். இதை எடுக்கணும்னா நல்லா எடுக்கலாம். பட் எந்த நம்பிக்கையில் இந்த டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா டைரக்ஷன் தான் மேட்டர். எப்படி ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போகிறாங்க, எந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறாங்கன்றதான் கான்செப்ட். டைரக்ஷன் வைஸ் நல்லாவே இல்லை படம். சுமாரான கதையே வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நார்மல் ஆன்லைன் ஸ்டோரியவே வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவர் கதை வைஸ் பார்த்தா கதை நல்லா தான் இருக்குது. அவர் கிரிக்கெட்டரு, இவர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு, முயற்சி பண்ணுறாரு. அவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. நான் வந்து இது ஸ்பாய்லர் அலர்ட்லாம் இல்லை, சொல்லிடலாம், இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி அவங்க கிரிக்கெட்டரோட குழந்தைய கடத்திடுறாங்க. யார் கடத்துறான்னு பார்த்தா மாதவன் தான் கடத்துறாரு. ஸோ இந்த சின்ன இதுவே போதும். அதுக்குள்ள நுவான்சஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது கதைகளில். பட் அந்த கதையை நல்லா எடுத்துக்கலாமே, ஏன் இப்படி எடுத்தாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அப்புறம் லைக் எனக்கு என்ன, மாதவன் அவரை வச்சு தான் வந்து இந்த படத்தையே பார்த்தேன். ஆக்டிங் வைஸ் நான் எப்பவுமே வந்து ஆக்டிங் வைஸ் வந்து சொல்ல தெரியாது எனக்கு, பிகாஸ் ஐம் நாட் அன் ஆக்டர். என்னால் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, ஒரு படம் பார்க்குற வியூவராக ஓவரால் என்ஜாய்மெண்ட் எனக்கு பிடிக்கும். ஓவரால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அந்த படம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுலேருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு பார்த்தோன்னே என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்டோரி வைஸு இதெல்லாம் வந்து நான் படிச்சிருக்கிறதால என்னால் வந்து சொல்ல முடியும். இந்த ஸ்டோரி இப்படி இருந்திருக்கலாம், இந்த ஸ்க்ரீன் பிளே இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த டைரக்ஷன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கலாம், மியூசிக் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போது ஒரு ஸ்டோரி அப்படின்னு எடுத்தால், ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் ட்ரெடிஷ்னல் வைஸில் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படி படம் எடுத்தாலே வந்து ஸ்டோரி நீங்கள் எழுதினாலே வந்து ஆப்வியஸ்லி படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆயிரும். எனக்கு என்ன அப்படின்னா, ஸ்டோரி நல்லா இருக்குது, அதை எடுக்க தெரியல. அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஹோப்பை கொடுக்கவே இல்லை, அங்கேயே நீங்கள் இதாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபின்னு பார்த்தா நல்லா தான் பண்ணியிருக்காரு, பிரச்சனை இல்லை. பட் எண்ட் ஆஃப் தி டே மியூசிக்குன்னு போது அவர் எவ்வளோ தான் பண்ணுவார். நீங்கள் பக்காவான சீனு, பக்காவான அந்த திரைக்கதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்தால் தான் மியூசிக் வந்து அதில் போட்டு நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்து அந்த கதையோடு நம்மளுக்கு கொண்டு போக முடியும். இதில் வந்து டைரக்ஷனே சரியில்லையே, உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேவே இல்லை, திரைக்கதையே இல்லை. ஒருத்தர் கிரிக்கெட் ஆடுறாரு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னும் போது அந்த இடத்துல நீங்கள் அந்த இன்டென்ட்டை கொண்டு வரணும், ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும். ஓகே, இது ஏதோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது, எதுவுமே இல்லை. சிம்பிள் ஒரு சீன் சொல்கிறேன். மாதவன் குழந்தைய கடத்திட்டாரு. குழந்தைய கடத்திட்டு அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரியும் அவரை, மாதவனை. நயன்தாரா வேறு சேர்ந்துக்கிறாங்க அந்த கடத்தலில். சரி, ஓகே, இவ்வளோ பண்ணாங்களே, அந்த பையன் அதுக்கு மேலே முட்டாளாக இருக்கான். என்ன பண்ணுறான், ஃபோனை கொடுத்து, நயன்தாரா ஃபோனை கொடுத்து மேட்ச் பார்க்க வைக்குது. மேட்ச் பார்க்குற அந்த பையன் ஃபோன் பண்ண மாட்டானா அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ? மேட்ச் பார்த்துட்டு இருக்கானே உட்காந்து, அவங்க அப்பா ஆடுறான்னு சொல்லி மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். கடத்தி வச்சிருக்காங்க. தம்பி என்னப்பா மேட்ச் பார்த்துட்டு இருக்கோங்க அப்பா மேட்ச்சு, எனக்கு
லிட்டரலாக புரியல. உன்னை கடத்தி வச்சிருக்காங்கடா. என்னதான் அந்த மிஸ் தெரியினாலும் ஒரு நியாயம் வேணாமாடா உனக்கு? உங்கள் அப்பா கிட்ட போன ஆசை இல்லை, உங்கள் அம்மா கிட்ட போன ஆசை இல்லை, உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் அப்பா ஆடுற மேட்சை. எனக்கு புரியலை. இட்ஸ் அப்புறம் போலீஸ்லாம் என்ன நினச்சாங்க? அவங்க போலீஸ்லாம் நார்மலாக நினச்சிட்டாங்களா? ஈஸியாக ட்ராக் பண்ணுவாங்களே போலீஸ்லாம். அதெல்லாம் எனக்கு லிட்டரலாகவே ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. என்னப்பா போலீஸ் எல்லாம் முட்டாள் நினச்சிட்டிங்களா? என்ன நினச்சிங்க? சப்பையாக கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரிலாம் வச்சா. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் வித் தி டைரக்டர். எப்படி அந்த சீனை வடிவமைக்கிறாரு, அந்த சீனை வடிவமைச்சா மட்டும்தான் ஒரு மியூசிக் டைரக்டரால் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும்தான் மியூசிக் டைரக்டரோட வேலை. மற்றபடி எல்லாமே மியூசிக் டைரக்டரால் பண்ண முடியாது. என்னதான் சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தாலும் சீன் நல்லா இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுது இல்லை? அதுதான் சொல்ல வரேன். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, மியூசிக் அவங்கவுங்க வேலையை நல்லா செஞ்சுட்டாங்க. ஆக்டிங் வைஸ் மாதவன் நல்லா நடிச்சிருக்காரு, நயன்தாரா நல்லா நடிச்சிருக்காங்க, சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காரு. அதெல்லாம் மேட்ரு இல்லையே. ஸ்டோரியை நீ எப்படி கொண்டு போகிற, எந்த மாதிரி திரைக்கதையை வடிவமைக்கிறன்றது தானே கான்செப்டு. அதுவே இங்கே இல்லையே. அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஸ்டோரியை கொண்டு போகிற விதம்னு ஒன்று இருக்குது. டைரக்ஷன்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. முடிச்சிட்டாங்க ஸ்டோரியை, அவ்வளோதான். அப்புறம் எங்கே ஓவரால் என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது? இது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, உங்கள் ஒப்பீனியன் மாறுபட்டு இருக்கலாம். பட் என் ஃப்ரெண்டும் ஒத்துக்கிட்டாப்புல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க நல்லா இல்லை அப்படின்ட்டு. பட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் அ மூவி. இட் ஷுட் பி வாட்ச்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். பட் தேர் இஸ் நோ என்டர்டெயின்மெண்ட் இன் திஸ் மூவி. இது ஒரு சீரியஸான கதை, இதில் என்ன என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகேப்பா. நீ சீரியஸான படத்தை சீரியஸாக எடுத்துருக்கணும், அதையும் எடுக்கலை. எனக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி மாதவன் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எனக்கு இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணி நடித்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச இந்த படம் இது. பட் அவர் எப்படி ஒத்துக்கிட்டார் இந்த படத்துக்குன்றது வந்து. அப்புறம் கிரிக்கெட்டர் அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்கள் சில இருக்குது, அதுக்கு ஃபாலோ பண்ணணும், அதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆட்டிடியூட், ஹவ் யூ கேரி. தோனியை வச்சு அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்னு எடுத்தாங்க. அவர் எப்படி கேரி பண்ணார்? தட் இஸ் கால் ஆக்டிங். அந்த கிரிக்கெட்டரை எப்படி தோனியாவே மாறிட்டார். அவர் பாவம் இறந்துட்டார், பட் தோனியாவே மாறிட்டார் அவர். அந்த ஆக்டர் தோனிக்கும் அவருக்கும் 10 பொருத்தம்னா பச்சக்குன்னு பொருந்தோம். அப்படியே நடக்கிற விதத்துலேருந்து, பேட்டிங் ஸ்டைல்லேருந்து எல்லாமே பக்காவா. அன்டோல்ட் ஸ்டோரினா அப்படி தான் இருக்கணும். ஓகே, ஒத்துக்கிறேன். பட் ஹீ அப்படியே அந்த கிரிக்கெட்டருக்கான எல்லா அம்சத்தையும் அப்படியே எடுத்துன்னு வந்துட்டார். தோனியை அப்படியே நம்ம பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பட் இங்கே உங்களை கிரிக்கெட்டராக தானே மாற சொன்னாங்க. அதுக்கான நீங்கள் அந்த கேரக்டரே நீங்கள் எடுத்துகிட்டு வரலையே. அந்த கேரக்டரே இல்லை. உங்களை பார்த்த கிரிக்கெட்டர் மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் கிரிக்கெட்டராக மாறணும். பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். லப்பர் பந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கிற ஆளு கிரிக்கெட் ஆடுறாரு, ஓகே. அது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இல்லை, கிரவுண்டில் ஆடுற கிரிக்கெட்டு. கிரவுண்டு, டர்ஃபு அந்த மாதிரி ஆடுற கிரிக்கெட்டு பக்காவாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஒரு கிரிக்கெட்டருக்கான அந்த ஆட்டிடியூடை கொண்டு வரணும்ல, அது இல்லையே. ஆக்டிங் பேச மாட்டேன்னு சொன்னேன், பட் பேச வச்சிடறாங்களே. எனக்கு ரொம்ப அந்த இது சொல்கிற மாதிரி தான், தனுஷ் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான். எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. அப்படிதான் இருந்துச்சு. See you. Bye. Take care.